நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் என்ற பெயர் என்எல்சி இந்தியா நிறுவனம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசியல் தலைவர்கள், அமைப்பினர் என பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் இந்த பெயர் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. நாடு முழுவதும் என்எல்சி நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதால் இந்த பெயர் மாற்றம் நிகழ்ந்திருப்பதாக நிர்வாக தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், தற்போது நாடு முழுவதும் என்எல்சி நிறுவனங்கள் இருப்பதால இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நிர்வாக தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயர் மாற்றத்திற்கான காரணம் என்ன, விவரங்களை சொல்லுங்க. தம்பி தமிழரசன் 1956ஆம் ஆண்டு என்எல்சி நிறுவனம் என்பது ஜம்புலிங்க முதலியார் என்பவரால் கொடுக்கப்பட்ட நிலத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. ஜம்புலிங்க முதலியார் தனது சொந்தமான 600 ஏக்கர் நிலத்தை என்எல்சி கொடுத்தார். அது குறிப்பாக அப்போது ஜவஹர்லால் நேருவிடம் இந்த பகுதியில் பழுப்பு நிலக்கரி இருக்கிறது, இந்த பகுதியில் பயன்படுத்தப்பட்டு மின்சாரம் தயாரிக்கலாம் என்று இலவசமாக கொடுக்கப்பட்ட 600 ஏக்கர் நிலத்தில்தான் தற்போது என்எல்சி என்பது தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் 600 மெகாவாட் மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்பட்டது. தற்போது 2990 மெகாவாட் மின் உற்பத்தி என்பது செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 30,000 பேர் அங்கே பணியாற்றி வருகிறார்கள். இந்த பகுதியில் மக்களுக்கு வேலை கிடைப்பதற்காகவும் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெயர் கிடைக்கும் என்பதற்காக ஜம்புலிங்க முதலியார் என்பது அதை கொடுத்தார். ஆனால் தற்போது என்எல்சி லிமிடெட், அதாவது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்ற பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. நெய்வேலி என்ற பெயர் எடுக்கப்பட்டு என்எல்சி இந்தியா லிமிடெட் அப்படின்னு அடையாளம் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளம் குறித்து நம்ம என்எல்சி நிர்வாகம் கேட்டதற்கு இந்தியா முழுவதும் தங்கள் நிறுவனம் இருப்பதாலும் இதை நாங்கள் பெயரை மாற்றுகிறோம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று சொல்லியிருக்கார்கள். ஆனால் இது குறித்து பல முறை தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். தமிழகத்தின் அடையாளம் போய்விடும், எனவே என்எல்சி பெயரை மாற்ற கொடுக்காது, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்று மட்டுமே இருக்க வேண்டும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் என்எல்சி நிர்வாகம் ஒப்புதலுடன் நாங்கள் வாங்கிவிட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீதர், இதற்கு முன்பாக அந்த பகுதியில் இருக்க தொழிலாளர்களும் சரி, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அமைப்பினரும் இந்த பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன விதமான கோரிக்கைகளை முன்வைச்சிருந்தாங்க, என்ன விதமான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க? தற்போது இந்த பெயர் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமா என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? குறிப்பாக என்எல்சி பெயர் மாற்றப்பட்டால் இது தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு குறிப்பாக தமிழகத்திலிருந்து கட்டுப்பாட்டை இழந்துவிடும். மத்திய அரசு எடுக்கும் அனைத்து முடிவுகளும் இங்கே நடைமுறைப்படுத்தப்படும். தமிழகத்தில் உள்ள யாருக்கும் வேலை கிடைக்காது. குறிப்பாக அந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் கிராம மக்கள் வீடு, நிலம் என அனைத்தும் சுரங்க விரிவாக்க பணிக்காக இழந்துவிட்டு அங்கே ஒப்பந்த தொழிலாளராக பணியாற்றி வருகிறார்கள். தற்போது இந்த பெயர் மாற்றப்பட்டது மட்டுமல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து ஆட்கள் கொண்டு வரப்பட்டு தற்போது பணியமர்த்தப்படுகிறார்கள். அந்த பகுதியில் வேலைவாய்ப்பு என்பது எழுந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பெயர் மாற்றப்பட்டிருக்கும் என்று ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். அரசியல் கட்சிகள் பல எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த பெயர் மாற்றம் என்பது தற்போது நடைபெற்றிருக்கிறது. ஸ்ரீதர், இந்த என்எல்சியில் யார் யாருக்கு எவ்வளவு பங்குகள் இருக்கிறது, அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் இதனை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை எப்படி பார்ப்பாங்க? குறிப்பாக இந்த பங்கு விற்பனை வெளியில் விற்கப்பட்டால் அவர்களின் எடுக்கும் நடவடிக்கைகள் தான் அங்கு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். எனவே பங்கு விற்பனை என்பது கூடாது. நீங்க இணைப்பிலே இருங்க. நம்மிடம் தொலைபேசி இணைப்பில் ஜீவா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த திரு வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு வெங்கடேசன். வணக்கம் சார், சொல்லுங்க சார். திரு வெங்கடேசன், இப்ப இந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் அப்படின்ற பெயரை என்எல்சி இந்தியா லிமிடெட் அப்படின்ற மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அங்க இருக்கிற பலதரப்பட்ட தொழிலாளர்கள், அரசியல் கட்சியினர், அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் இந்த பெயர் மாற்றம் இப்ப நிகழ்ந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கண்டிப்பா கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் சார். என்எல்சி நிறுவனம் 1956 ஆரம்பிக்கப்பட்டது. அன்னைக்கு 600 மெகாவாட் தான் என்எல்சியில மின் உற்பத்தி நடைபெற்றது. இன்னைக்கு என்எல்சி தொழிலாளர், அதாவது நெய்வேலி மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள தொழிலாளர்களின் உழைப்பினால் என்எல்சி இன்றைக்கு 2990 மெகாவாட் நெய்வேலியில் மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த உற்பத்தி அதிகரித்ததனாலும் இதில் கிடைத்த லாபத்தினாலும் என்எல்சி நிறுவனம் இன்றைக்கு ராஜஸ்தான், தூத்துக்குடி, பர்சிங் சார் இன்னும் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் என்எல்சி விரிவாக்க திட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஆனால் என்எல்சி நிர்வாகம் தற்போது என்எல்சியில் பங்குதாரர்களாக உள்ள, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுடைய கருத்துக்களை மட்டும் கேட்டு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் என்ற பெயரை மாற்றி என்எல்சி இந்தியா லிமிடெட் என்ற பெயர் மாற்றம் செய்திருப்பது கடுமையான கண்டிக்கத்தக்கது. வெங்கடேசன், பணிபுரிய சார் சொல்லுங்க சார்.
வெங்கடேசன், பெயர் மாற்றுவதனால அந்த உரிமைகளோ அங்கே இருக்கும் தொழிலாளர்களோ பாதிக்கப்படுவார் என்று சொல்லுங்களா? இது பெயர் மாற்றம் என்பது பெரிய விஷயம் அல்ல என்று என்எல்சி நிர்வாக தரப்பில் சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது என்எல்சியில வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள், அதிகாரிகள், பொறியாளர்கள் எல்லோருடைய கருத்தையும் கேட்டு அவங்க மாற்றம் செய்திருந்தாங்கன்னா நாங்க எங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத அங்க சொல்லி இருப்போம். ஆனால் இன்றைக்கு அவருடைய நோக்கத்திற்காக, அதாவது இந்த பிரச்சனை, இந்த பெயர் மாற்றம் என்பது நெய்வேலி மற்றும் நெய்வேலியை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் சுருக்கமா சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே நெய்வேலி, அதாவது தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடை சார்ந்துள்ள மாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் மட்டும்தான் இங்க பணிபுரிந்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வட மாநிலங்களை சேர்ந்த பெரும்பாலான தொழிலாளர்கள் இங்கே பணியமர்த்தம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். என்எல்சியின் இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்எல்சியில் குறிப்பாக மத்திய, அதாவது என்எல்சி மற்றும் தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடை சுற்றி உள்ள மாநிலங்களை தவிர்த்து பிற மாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்களையும் குறைந்த கூலிக்கு இங்கே பணியமர்த்தி உழைப்பு சுரண்டல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக இந்த பெயர் மாற்றம் நடைபெற்று இருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வெங்கடேசன், இந்த கேள்வி கேட்ட பிறகுதான் மிகப்பெரிய ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கீங்க. ஆனால் 1ஆம் தேதியே இந்த பெயர் மாற்றப்பட்டதாகவும் தற்போது விளம்பரப்படுத்தப்பட்டவர்தான் சொல்லப்படுகிறது. கடந்த 10 நாட்களாக நீங்கள் ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை? இதற்கான ஏற்பாடுகள் நடக்கும்போது என்ன செய்து கொண்டீர்கள்? என்எல்சி நிர்வாகம் ஒரு மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனம். இந்த நிறுவனம் என்எல்சியில் ஒரு மாற்றத்தை மேற்கொள்ளும் போது என்எல்சியில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களின் கருத்துக்களையும் கேட்டு அதற்கு பிறகு இந்த பெயர் மாற்றத்தை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் என்எல்சி நிர்வாகம் என்எல்சியில் பங்குதாரர்களாக உள்ள அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கை மட்டும் கூட்டி பெயர் மாற்றம் செய்திருப்பது எங்களுக்கு தெரியாது. எனவே எங்களுடைய ஆட்சேபனை இப்போது நாங்கள் பதிவு செய்கிறோம். நன்றி. அடுத்ததாக நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வேல்முருகன் அவர்கள் கேட்போம். சார், இப்போது என்எல்சியோட பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழகத்திற்கோ என்எல்சியில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கோ பாதிப்பு இருப்புன்னு எதிர்பார்க்குறீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். காரணம், அங்கு மண்ணின் மைந்தர்கள் ஏற்கனவே ஒப்பந்த தொழிலாளராக பணி செய்கிறார்கள். அவர்களுக்கு நிரந்தரம் இல்லை. வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கான இன்னும் ஊரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை. அங்கு நிரந்தர தொழிலாளர்களே தங்களுடைய வாழ்வுரிமையை இழந்துவிட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தொழிலாளர்களுடைய 5% பங்கு மற்றும் தமிழக அரசினுடைய 5% பங்கு இருக்கிறது. இந்த சூழலில் யாருடைய ஒப்புதலையும் பெறாமல் தந்தோண்டித்தனமாக மத்திய அரசு இது போன்ற நடவடிக்கை ஏற்கனவே எடுக்க முயற்சித்த போது தமிழக வாழ்வுரிமை பற்றி லட்சக்கணக்கான மக்களை அணிதிரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை அங்கு முன்னெடுத்தது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் எதிர்த்து வந்த இந்த நிலையில் தொடர்ந்து மத்திய அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை இன்றைக்கு இந்திய முழுவதும் இருக்கிற தொழிலாளர்களை கொண்டு வந்து நெய்வேலியை நிரப்பி அவர்கள் ஊடாக இங்கு இருக்கிற சிறு சிறு எதிர்ப்புகளை முழுவதுமாக மாற்றுவதற்கான முயற்சியாகத்தான் இந்த பெயர் மாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் கண்டிப்பாக இதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமும் 4 மாநிலங்களுக்கு மின்சாரத்தை விநியோகித்து வந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் என்பதுதான் ஆண்டாண்டு காலமாக தமிழர்கள் மனங்களில் ஊறிய ஒரு பெயர். அந்த பெயர் மாற்றத்தை ஒரு காலத்தில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு எதிராக தமிழக வாழ்வுரிமை கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும். இது ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் வயிற்றில் செயல். படிப்படியாக கடந்த கால காங்கிரஸ் அரசும் தற்போதைய பாரதிய ஜனதா அரசும் தனியார் துறைக்கு தாரை அறுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பெயர் மாற்றத்தினால எப்படி தமிழகத்தோட உரிமை போயிடுன்னு நினைக்கிறீங்க? அங்கே இருக்கிற தொழிலாளர் எப்படி பாதிப்பான்னு எதிர்பார்க்குறீங்க? இதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக ஒரு பெயர் மாற்றம் என்ற அளவில் நாம் பார்க்கக்கூடாது. இப்ப எதற்கு ஒரு பெயர் மாற்றத்திற்காக சென்னை உயர்நீதிமன்றம் என்பதை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று ஏன் பெயர் மாற்றம் என்று தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும்? நீங்கள் வெறும் பெயரளவில் அதை பார்க்கக்கூடாது. இதற்கு உள்ளே இருக்கிற ஒரு சூட்சுமத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்கு தெரியும். அங்கு மண்ணின் மைந்தர்களாக தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகின்றது. இப்போது அலுவலகத்தில் இதுவரையில் ஒரு தமிழரை தவிர அதனுடைய நிலக்கரித்துறையினுடைய இயக்குனர் என்று சொல்லக்கூடிய இடங்களிலும் அதனுடைய தலைவர் இடங்களிலும் தமிழர்களுக்கான வாய்ப்புகள் அளிக்கப்படவில்லை. தற்போது தேர்வு செய்யப்படுகின்ற அனைத்து உயர்நிலை சிசிஎம், சிஎம் போன்ற உயர்ந்த பொறுப்புகளும் பொறியாளர்களுமே வெளிமாநிலத்தவர்களே தேர்வு செய்யப்படுகிறார்கள். திட்டமிட்டு தமிழர்கள் என்எல்சியில் படிப்படியாக அவர்கள் வேலைவாய்ப்பு உரிமைகள் மறுக்கப்படுகிறது. ஏற்கனவே வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்படுகிறது. ஒப்பந்த தொழிலாளர்கள் உரிமை மறுக்கப்படுகிறது. சுற்று வட்டார கிராம மக்கள் அங்கு சிறு தொழில் இளநீர் விற்பதற்கோ காய்கறி விற்பதற்கோ கீரை விற்பதற்கோ அனுமதிக்கப்படவில்லை. அங்கு முழுவதுமாக ஏற்கனவே என்எல்சியில் இருந்த செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த காவலர்கள் முழுவதுமாக நீக்கப்பட்டு மத்திய தொழில் பாதுகாப்பு படை கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. ஆக முழுவதுமாக தமிழர்களிலிருந்து அதை அந்நியப்படுத்துகிற ஒரு முயற்சியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டுமே தவிர இது வெறும் ஒரு பெயரளவில் மாற்றம் என்று பார்த்தால் நிச்சயமாக தமிழ்கால இளைய தலைமுறையுடைய வேலைவாய்ப்பு உரிமை பறிபோய்விடும், மண்ணின் மைந்தர்களுடைய வாழ்வுரிமை பறிபோய்விடும். அது முற்றுமுழுமாக ஒரு என்எல்சி என்பது ஒரு மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள், மத்திய ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் ஏற்கனவே கொண்டு வந்து விட்டார்கள். ஏற்கனவே ஒரு துப்பாக்கி சூட்டில் தமிழர்கள் அங்கு இறந்திருக்கிறார்கள். அங்கு தொடர்ந்து சிஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய துணை ராணுவம் தொழிலாளர்களையும் நிரந்தர தொழிலாளர்களையுமே அங்கு தாக்குகிற அவலம் அந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக வெறுமனே இது ஒரு பெயர் மாற்றம் என்ற அளவில் பார்க்காமல் தமிழர்களுக்கான உரிமை மறுப்பாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் சொல்றீங்க, தமிழக அரசு கையில் 5% பங்கு உள்ளது. தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தியிருக்கதா? தமிழக அரசுக்கு நீங்க கொண்டு சென்றீங்களா? இதை தடுப்பதற்கான நடவடிக்கை அடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும்? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இதை குறித்து நான் தொடர்ந்து போராடி வருகிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தனியாருக்கு தாரை வார்க்க முயற்சித்த போது உடனடியாக அந்த பங்கு 500 கோடி ரூபாய் பெருமானுள்ள பங்குகளை நாங்கள் வாங்குகிறோம் என்று சொன்னதை ஒட்டுமொத்த தமிழகம் வரவேற்றது. அதுபோல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் தற்போது சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக தமிழகத்தின் குரலை எதிர்க்கின்ற வகையில் உடனடியாக தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஏற்கனவே இருந்த பழைய பெயர் என்எல்சி நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் என்ற பெயர் தான் இருக்க வேண்டும், புதிய பெயர் மாற்றக்கூடாது என்பதை தடை செய்ய வேண்டும், அந்த பெயரை நீக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லியில் இதற்கு உடனடியாக இன்று மாலையே அங்கு நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கடும் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் நமக்கான உரிமையை நாம் பாதுகாக்க முடியும். ஏற்கனவே வாழ்விழந்து தவித்துக் கொண்டிருக்கிற எமது மக்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பெயர் மாற்றம் என்ற அளவில் நாம் இதை லேசில் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதி இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், பழையபடி நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் என்ற பெயர் சூட்டப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் விருப்பம், என்எல்சி தொழிலாளர்களின் விருப்பம், ஒப்பந்த தொழிலாளர்களின் விருப்பம், அந்த மாவட்ட மக்களின் விருப்பம், அந்த மண்ணுக்காக கருப்பு தங்கம் வெட்டி எடுப்பதற்கு நிலம் கொடுத்த அந்த மண்ணின் மைந்தர்களுடைய விருப்பம் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்கள் விருப்பத்தை தமிழக அரசு நிறைவேற்றும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி. தமிழக அரசு இதில் தலையிட வேண்டும். தமிழக அரசு தற்போது நடத்தும் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரும் ஒரு வலுவான கருத்தை தெரிவித்திருக்கார் தம்பி தமிழரசன்.